இன்றைக்கான ப்ராஜெக்ட் எதை பற்றினா நம்ம வந்துட்டு நார்மல் யூபிஎஸ் 1 kV யூபிஎஸில் SMU போட்டு 200 வாட்ஸ் யூடிஎல் மோனோ பேனல் போட்டு ஓகே அதை வந்துட்டு நார்மல் யூபிஎஸை நம்ம வந்துட்டு சோலார் யூபிஎஸாக கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். இது சைட் ஸ்ட்ரக்சர் வந்துட்டு அங்கேயே ரெடி பண்ணிட்டோம். ஓகே ரெடி பண்ணி நம்ம வந்துட்டு இந்த ஸ்ட்ரக்சர் வந்துட்டு நம்ம 2 பேனல் உட்கார அளவுக்கு நம்ம ஹோல் எல்லாம் மெஷர் பண்ணி செக் பண்ணிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் அதில் உட்கார வச்சு நம்ம டைட்னஸ் போட்டோம். இந்த 2 வாட்ஸ் இந்த 200 வாட்ஸ் பேனல் உங்களுக்கு வந்துட்டு அன்னைக்கு பேட்டரியை சார்ஜ் ஃபில் பண்ணி ப்ளஸ் இந்த மாதிரி BLDC ஃபேன்னா 1 or 2 ஃபேன்ஸ் யூஸ் பண்ணியும் நம்மளுக்கு வந்துட்டு பேட்டரி ஃபுல் பண்ணி கொடுத்துரும். அப்போ நம்ம இது 40 ஆம்ஸ் 1224 வோல்ட்டில் ரன் ஆகக்கூடிய SMU யூடிஎலோட SMU தான். இதை வந்துட்டு வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் ktksolar. நான் உங்கள் பொறியாளன் கே தாமரைக்கண்ணன். இன்றைக்கான ப்ராஜெக்ட் எதை பற்றினா நம்ம வந்துட்டு நார்மல் யூபிஎஸ் 1 kV யூபிஎஸில் SMU போட்டு 200 வாட்ஸ் யூடிஎல் மோனோ பேனல் போட்டு ஓகே அதை வந்துட்டு நார்மல் யூபிஎஸை நம்ம வந்துட்டு சோலார் யூபிஎஸாக கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். இது சைட் லொக்கேஷன் பார்த்தோம்னா வாணியம்பாடி வேலூரில் நம்ம 2 யூடிஎல் 200 மோனோ பேனல் போட்டு தான் அந்த நார்மல் யூபிஎஸை வந்துட்டு சோலார் யூபிஎஸாக மாற்றிருக்கோம். இது இப்போ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம பார்த்துருவோம். இன்றைக்கி நம்ம வந்துட்டு என்னென்னா யூடிஎல் சோலார் 200 வாட்ஸ் மோனோ பேனல் தான் போட்டிருக்கோம். ஃபஸ்ட்டு நம்ம மெஷர் பண்ணிக்கணும் நம்ம பேனல். ஏன்னா நம்ம ஸ்ட்ரக்சர் வந்துட்டு மேலே அங்கே போயிட்டு அதுக்கு மேலே ஏன்னா இதுக்கு மேலே வந்துட்டு RCC போட்டிருக்கனால நம்ம வந்துட்டு ஜிஇயில் தான் ஸ்ட்ரக்சர் போட போகிறோம். அதனால் மெஷர் பண்ணிவிட்டு சேஃபாக நம்ம வந்துட்டு பேனலை மேலே எடுத்துகிட்டு போயிடணும். நம்ம இன்ஜினியர் வந்து நம்ம எப்பயுமே பேனல் நல்லா சேஃபாக ஹேண்டில் பண்ணணும். ஏன்னா அங்கேருந்து நம்ம எடுத்துகிட்டு மேலே எடுத்துகிட்டு போகும்போது சப்போஸ் ஏதோ ஒன்று ஆயிடுச்சுன்னா நம்ம வந்துட்டு அதுக்கான டேமேஜ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ நம்ம வந்துட்டு இந்த மாதிரி லேடரில் எடுத்துகிட்டு போனோம்னா டேமேஜ் ஆகாமல் இருக்கும். ஓகேவா? ஸோ நம்ம மேலே எடுத்துகிட்டு போயிட்டு மேலேருந்து வந்துட்டு கேபிள் லே பண்ணிவிட்டு ப்ளஸ் அதுக்கப்புறம் SMU கனெக்ஷன் கொடுக்கணும். SMU கனெக்ஷன் கொடுத்துட்டு அப்புறம் அந்த SMU கனெக்ஷன் வந்துட்டு நார்மல் யூபிஎஸில் நம்ம போட்டோம்னா அந்த ஆல்ரெடி பேட்ரி இவங்ககிட்ட 150H எக்ஸீட் பேட்ரி இருக்குது, எக்ஸீட் யூபிஎஸ் வச்சுருக்காங்க. அதை வந்துட்டு இந்த 2 பேனல் நம்ம கனெக்ட் பண்ணி பேரலல் 12 வோல்ட்டு 200 வாட்ஸ் மோனோ பேனலை கனெக்ட் பண்ணி நம்ம வந்துட்டு சோலாரை மாற்றிக்கலாம். இப்போ வயர் நம்ம கேபிள் லே பண்ணிக்கிட்டு இருக்கோம். மேலேருந்து வந்துட்டு 4 ஸ்கொயர்மும் நம்ம வந்து DC கேபிள் தான் போட்டிருக்கோம். நல்ல குவாலிட்டியான கேபிள் தான். கண்டினியூட்டி பைப் அதான் வந்துட்டு 1 இன்ச் கண்டினியூட்டி பைப் உள்ளே போட்டு ப்ராப்பராக நம்ம லே பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது வந்து 2nd ஃப்ளோரில் இருக்குது. நம்ம வந்துட்டு 2 ஃப்ளோர் இவங்க வீடு, மேலே மொட்டை மாடி 2nd ஃப்ளோரு. ஸோ அதுக்கான இது அதுங்கிறது நம்ம லே பண்ணியிருக்கோம். ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தெரியும் PVC பைப்பு போட்டு தான் நம்ம லே பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஏன்னா அப்போ தான் லாங் லைஃப் ஓரளவுக்கு நம்மளுக்கு ஃப்யூச்சர் நல்லா கிடைக்கும், லைஃப் லாங்காக இருக்கும். இதுதான் அந்த பேட்ரி 150H பேட்ரி. இப்போ வந்துட்டு என்னென்னா நம்ம வந்துட்டு இவங்க வந்துட்டு இது கூட வந்துட்டு BLDC ஃபேன் கேட்டிருந்தாங்க. BLDC ஃபேன் வந்துட்டு நம்மளுக்கு கன்சம்ஷன் ரொம்ப கம்மியாக இருக்கும். 35 to 40 வாட்ஸ் தான் கன்சியூம் எடுக்கும். ஸோ BLDC 3 ஃபேன் கொடுத்துருக்கோம். 2 ப்ளூ கலர், ஒரு ஆரஞ்சு கலர். அதோட அன்பாக்சிங் தான் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஓகேவா? அந்த BLDC ஃபேன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு சினோக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனியில் கொடுத்துருக்கோம். இது வந்துட்டு 3 இயர்ஸ் வாரண்டியோடு நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம். நல்லாவே உங்களுக்கு சூப்பராக இருக்கும். இதுக்கு வந்துட்டு ரிமோட் ஒர்க்கிங் பிரின்சிபல் வந்துட்டு ரிமோட்டில் நம்ம ஒர்க் பண்ணிக்கலாம். ஸ்பீடு சேஞ்ச் கண்ட்ரோல் பண்ணுறது எல்லாமே நம்ம ரிமோட்டில் இருக்குது. ஓகேவா? இதுக்கு ரெகுலேட்டர் தேவையில்லை. நம்ம நார்மல் ஃபேன் போட்டோம்னா உங்களுக்கு 80 வாட்ஸ் கன்சியூம் பண்ணிடும். ஸோ இந்த மாதிரி சோலார் போட்டுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு வந்துட்டு இந்த 2 வாட்ஸ் இந்த 200 வாட்ஸ் பேனல் உங்களுக்கு வந்துட்டு அன்னைக்கு பேட்டரியை சார்ஜ் ஃபில் பண்ணி ப்ளஸ் இந்த மாதிரி BLDC ஃபேன்னா 1 or 2 ஃபேன்ஸ் யூஸ் பண்ணியும் நம்மளுக்கு வந்துட்டு பேட்டரியை ஃபுல் பண்ணி கொடுத்துரும். அப்போ நம்மளுக்கு வந்துட்டு ஈஸியாக உங்களுக்கு வந்துட்டு பவர் சேவிங்ஸ் நல்லாவே இருக்கும். அது இல்லாமல் பவர் கட் ஆனால் நம்ம அந்த பேட்டரி மூலமாக பேக்கப் கூட எடுத்துக்கலாம். ஸோ 2 in 1 ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால நம்ம போடும்போது இந்த மாதிரி பிளான் பண்ணி பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு பெட்டர் ரிசல்ட் நல்லாவே இருக்கும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு பெட்டராக நம்மளுக்கு வந்துட்டு ஈஸியாக உங்களுக்கு பண்ணி தரணும்னா நம்மளுடைய கம்பெனி ktksolar கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய நம்பர் வந்துட்டு 8248967090. நம்ம ப்ராஜெக்ட் வந்துட்டு எல்லா அளவுக்கும் பண்ணி தந்துக்கிட்டு இருக்கோம். தமிழ்நாட்டில் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஆஃபீஸ் திண்டுக்கல், ஆனால் இந்த சைட் வந்துட்டு வேலூர். ஸோ நம்ம வந்துட்டு எல்லா அளவுக்கும் பண்ணி தந்துக்கிட்டு இருக்கோம். கலர் பார்த்தீங்கன்னா ஃபேனை பார்த்தீங்கன்னா எவ்வளோ சூப்பராக இருக்கும் பார்த்துக்கோங்க. நல்ல ஃபிசிக்கல் அப்பியரன்ஸ் சூப்பராக இருக்கும். ஃபேனும் ஸ்மூத்தாக ரொட்டேட் ஆகும். ஓகே, இந்த ஃபேன் கனெக்ஷன் தான் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஓகே, உங்களுக்கு நல்ல குவாலிட்டியாக நாங்கள் வந்துட்டு கொடுக்குறதே கஸ்டமைஸ்டாக தான் கொடுப்போம். ஓகேவா? என்னென்ன வேணும் உங்களுக்கு அப்ளிகேஷன் என்ன கேட்டுட்டு அதுக்கேற்ற மாதிரி தான் நாங்கள் போட்டு தந்துக்கிட்டு இருக்கோம். ஓகே, காம்போ பேக்கோட உங்களுக்கு என்ன தேவையோ அதுக்கேற்ற மாதிரி தான் நாங்கள் ப்ராஜெக்ட் பண்ணி தந்துக்கிட்டு இருக்கோம். நம்ம ஆந்திரா, தமிழ்நாடு, கர்நாடகா எல்லா அளவுக்கும் ப்ராஜெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஓகேவா? நம்ம வந்துட்டு ஆஃபீஸ் தான் திண்டுக்கல்ல இருக்குது. ஆனால் ஓவரால் சைட் வந்துட்டு எல்லா அளவுக்கும் டீம் போய் பண்ணிக்கிட்டு தந்துக்கிட்டு தான் இருக்காங்க. இது இன்னொரு ஃபேனு. நம்ம மொத்தம் வந்துட்டு 2 ப்ளூ கலர், ஒரு ஆரஞ்சு கலர்
கொடுத்துருக்கோம். இப்போ மேலே ஃபேனல் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். மேலே மெஷர் பண்ணி நம்ம போய் ஸ்ட்ரக்சர் வந்துட்டு அங்கேயே ரெடி பண்ணிட்டோம். ஓகே, ரெடி பண்ணி நம்ம வந்துட்டு இந்த ஸ்ட்ரக்சர் வந்துட்டு நம்ம 2 பேனல் உட்கார அளவுக்கு நம்ம ஹோல் எல்லாம் மெஷர் பண்ணி செக் பண்ணிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், அதில் உட்கார வச்சு நம்ம டைட்னஸ் போட்டோம். ஸ்ட்ரக்சர் லெவல் அழகாக உட்காந்துருக்குன்னு பாருங்க. ஒரு நல்ல சிம்பிளாகவும் உங்களுக்கு வந்துட்டு நல்ல டிசைனாகவும் காம்பேக்டாகவும் இருக்கும். நல்ல வெயில் போடுற மாதிரி நம்ம வச்சுட்டு இப்போ ப்ளஸ் ஒய் கனெக்டர், ஏன்னா பேரல் கனெக்ஷன் தான் இது நம்ம கொடுத்துருக்கோம் 12 வோல்ட்னால. அதனால் வந்துட்டு 2 பேனல் பேரல் கனெக்ஷன் 200 வாட்ஸ் மோனோ பேனல் UTL. இங்கே லைட்டாக இப்போ வந்து தூரல் இருந்தது, அதான் அந்த தண்ணி மேலே இருந்துருக்கு. ஓகேவா, அந்த கான்டிடியூட் பைப்பில் கேபிளும் நம்ம லே பண்ணியாச்சு. லே பண்ணிட்டு இப்போ SMU வந்துட்டு ஓப்பன் பண்ணியிருக்கோம். இது 40 amps 1224 வோல்ட்டில் ரன் ஆகக்கூடிய SMU UTLோட SMU தான். இதை வந்துட்டு நீங்கள் வந்துட்டு 12 வோல்ட்லேயும் ரன் ஆகலாம், 24 வோல்ட்லேயும் ரன் ஆகலாம். நம்ம செட்டிங்ஸ் போட்டுக்கிட்டோம்னா அதுக்கேற்ற மாதிரி மாற்றிக்கலாம். ஓகேவா, அதே மாதிரி டால் டியூப்லர் ப்ளஸ் வந்துட்டு லித்தியம் ஃபெராஸ்பேட் 2 பேட்டரியிலையும் இதை ரன் பண்ணிக்கலாம். இதோடைய வந்துட்டு நேம் பிளேட் டீட்டெயில் அன்பாக்சிங் தான் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இது வந்துட்டு அதோட கேட்லாகு. ஓகே, இதோடைய எக்ஸ்ப்ளனேஷன் அந்த டீட்டெயில் பார்த்தீங்கன்னா அந்த கீழே உங்களுக்கு அந்த யூடிஎல் பாக்ஸ் கீழே கொடுத்துருவாங்க, எத்தனை ஆம்ஸுக்கு எவ்வளோ என்னன்னு சொல்லிட்டு. ஸோ வந்துட்டு இது நம்மளுக்கு வந்துட்டு SMU இது வந்து நல்லா பெட்டராகவே இருக்கும். ஸோ SMUனா சோலார் மேனேஜ் யூனிட். அதாவது வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு நார்மல் யூபிஎஸை வந்துட்டு சோலாரோட கனெக்ட் பண்ணால் ப்ளஸ் கிரீடோட கனெக்ட் பண்ணி பேட்டரியோட வோல்டேஜ் லெவலை மெஷர் ஒரு லெவல்லே வச்சுக்கிறதுக்கு தான் அந்த SMU யூஸ் பண்ணுறதும். சார்ஜ் கண்ட்ரோலர் மாதிரியே தான் இதுவும் ஒர்க் ஆகும். அதை விட இது பெட்டரான ரிசல்ட் கொடுக்கும். இதில் SMUவில் PWM இருக்குது, MPPT இருக்குது. ஓகேவா, இந்த பவர் ப்ளக் பாயிண்ட் இருக்குது. கீழே வந்து பார்த்தீங்கன்னா இதில் சோலார்லேருந்து இன்புட்டும் கொடுத்துக்கலாம், பேட்டரியிலேருந்து இன்புட் 4 கொடுத்துருக்கோம். பார்த்தீங்கன்னா அதில் 2 வந்துட்டு சோலாருக்கு ப்ளஸ் மைனஸ் கொடுக்கணும், இன்னொன்று பேட்டரிக்கு ப்ளஸ் மைனஸ் கொடுக்கணும். ஃபஸ்ட்டு சோலார் கனெக்ட் பண்ணக்கூடாது, ஃபஸ்ட்டு பேட்டரியை கனெக்ட் பண்ணிடணும். ஓகேவா, இப்போ நம்ம கனெக்ட் பண்ணிட்டோம். கனெக்ட் பண்ணுறது தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இப்போ அந்த பிளாக் 2மே வந்துட்டு சோலார்லேருந்து வரக்கூடிய வயர்ஸு ப்ளஸ் மைனஸு இப்போ நம்ம செக் பண்ணுறதுக்காக போட்டுருக்கோம். அதுக்கப்புறம் 2 இண்டிகேஷன் கொடுத்துருப்போம். அடுத்த 2 க்ரீன் கலர் வந்துட்டு பேட்டரியில் கனெக்ட் பண்ணிட்டோம். கனெக்ட் பண்ணி இப்போ ஆன் பண்ணிடலாம். SMUவை ஆன் ஆகிடுச்சு. பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு SMU வந்துட்டு இப்போ லைனுக்குள்ளே வந்துச்சு. இந்த SMUலேருந்து இது வந்துட்டு நம்மளுக்கு கிரிடுக்கு கொடுத்துட்டு யூபிஎஸோடைய ப்ளக் 3 பாயிண்ட் வந்துட்டு நம்ம SMUக்கு கொடுத்தோம்னா நம்மளுக்கு வந்து சர்க்யூட் த்ரூ ஆகிடும். ஓகேவா, இப்போ வந்துட்டு இதை ஆன் பண்ணி செக் பண்ணிடலாம். இப்போ வந்துட்டு மெயின் ப்ரெஸ் பைபாஸ் ஆன் இருக்குது. ஓகேவா, இப்போ நம்ம வந்துட்டு ஃபுல்லாக இப்போ ஓரளவுக்கு எல்லா வயரிங் எல்லாமே பக்காவாக பண்ணி முடிச்சாச்சு. இப்போ நம்ம வந்துட்டு ஆன் பண்ணிட்டு செக் பண்ணால் தெரிஞ்சிடும். இப்போ நம்ம வந்துட்டு இதோடைய நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் 0 கிலோவாட்டு ஆன் பண்ணியாச்சு. மேக்ஸிமம் PV கரண்ட் 40 amps வந்துருச்சு. ஓகே, இப்போ வந்துட்டு பேட்டரியோட வோல்டேஜ் ப்ளஸ் டால் டியூப்லரோட ஆம்ஸ் உங்களுக்கு தெரியுது. இதில் வந்துட்டு சோலாரும் நம்ம லைனில் வந்துச்சு 14.6 வோல்ட் 1.3 ஆம்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்கு. ஓகேவா, ஸோ சோலார் மோடு ஆட்டோ மோடில் வச்சிட்டோம்னா உங்களுக்கு ஈஸியாக சோலார்லேயே எடுத்துக்கும். இந்த மாதிரி உங்களுக்கு நல்ல ப்ராஜெக்ட் ஈஸியாக சிம்பிளாக காம்பேக்டாக வேணும்னா நம்மளுடைய கம்பெனி ktksolar கான்டாக்ட் பண்ணிக்கிங்க. இது இன்னொரு ஃபேனு, ஆரஞ்சு கலர் ஃபேன். அதை இப்போ வந்துட்டு அன்பாக்சிங் தான் பார்த்துட்டு இருக்கீங்க. ஓகே நண்பர்களே, உங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி நல்ல வீடியோஸ் நிறையா வந்துட்டு வேணும் அப்படின்னா நம்ம சேனல் நீங்கள் புதுசாக வந்துருக்கீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கிங்க, டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணிக்கிங்க. தேங்க்யூ நண்பர்.